லவ்வுக்கு சிம்மத்துக்கு ஏற்ற ராசி தனுசு, அதுக்கு அடுத்தது மீனம். இது ரெண்டு ராசியும் சிம்மத்துக்கு லவ்வுக்கு பர்ஃபெக்டா ஒத்து வரும். அட்ராக்ஷன் என்பது மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் இருக்காது. அட்ராக்ஷன் என்பது சிம்மத்துக்கும் தனுசுக்கும் தான் இருக்கும். சிம்மத்துடைய 8ஆம் இடம் வந்து மீனம். மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் அட்ராக்ஷன்லாம் இருக்காது. இனிஷியலா கொஞ்சம் இருக்கும். சிம்மத்துக்கு மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய கிரீன் ஃபிளாக் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக வர்றது தனுசு வந்து காதலுக்கும் வரும், கல்யாணத்துக்கும் வரும். ஆனால் அதுல சில பிரச்சனைகள். இதுல பல தடவை சிம்மமும் தனுசும் காலம் மாறி சேருவாங்க. ஒன்னு முன்னாடியோ இல்ல பின்னாடி. முன்னாடியும் நான் சொல்றது 16 வயசுல லவ் பண்றது, பின்னாடி நான் சொல்றது 40 வயசுக்கு மேல லவ் பண்றது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்? இன்னைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த ராசி லவ்ல கிரீன் ஃபிளாக், மேரேஜ்ல கிரீன் ஃபிளாகும், லவ்ல ரெட் ஃபிளாக், மேரேஜ்ல ரெட் ஃபிளாகும் பார்க்க போறோம். இது பொதுவான கருத்து. இது எல்லா ராசி மக்களையும் குறிக்கக்கூடிய கருத்து அல்ல. பெருவாரியான ராசி மக்கள் ப்ராபபிலிட்டி 60லேருந்து 65% தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். விதி விலக்குகள் நாம சொல்லக்கூடிய ராசிகள்ல இருக்கு. ரெட் ஃபிளாக்னா என்ன சார்? கிரீன் ஃபிளாக்னா என்ன சார்? ரெட் ஃபிளாக்னா இந்த ராசிக்காரங்க லவ்வும் பண்ணக்கூடாது, மேரேஜும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிரீன் ஃபிளாக்னா இந்த ராசிக்காரங்களை லவ்வும் பண்ணலாம், மேரேஜும் சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபைன் சார். சார், அப்போ நீங்க வந்து லவ்வுக்கு இந்த இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இந்த ராசிகள். இப்ப அடுத்த கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, அப்ப கல்யாணத்துக்கு அப்படின்றது வேற ராசிகள்? கண்டிப்பா மேரேஜ் கிரீன் ஃபிளாக்ன்றது வேற, லவ் கிரீன் ஃபிளாக்ன்றது வேற. இஸ் இட் சார்? ஆமாங்க. ஓகே. ஏன்னா நான் தான் எப்படி லவ் பண்ணும்போது இந்த ராசிகளை பார்க்குறேன், இந்த ராசிகளை தான் நான் கல்யாணமும் பண்ணிப்பேன், லவ் பண்ணா நான் கண்டிப்பா கல்யாணமும் பண்ணிப்பேன்னு இருக்கும்போது கல்யாணத்துக்குன்றது வேற ராசிகள்னும் போது, நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள்ல ஒரு 100 மேரேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை வந்து அந்த லவ்வே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும். இது மென்லயும் சரி, விமன்லயும் சரி. இந்த மேரேஜுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் லவ் மேரேஜ் தான் அதிகம் நடக்குது இப்போ. ஆனா அந்த லவ்வுக்கு முன்னாடி எத்தனை லவ் இருந்திருக்கு? அதுதான் உங்களோட பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். ஃபைன் சார். அதனால காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப ரேர் தான். ஒரு காதல்லையே, முதல் காதல்லையே நான் சொல்றது, இந்த முதல் காதல் அதே திருமணமா முடியறதுங்கிறது விரல விட்டு எண்ணிடலாம். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 3 காதல் 4 காதல் ஆன பிறகுதான் திருமணம்ங்கிறதுக்குள்ள போறாங்க. திருமணத்திலேயே 3 போயிட்டு இருக்குது இப்போ, இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டா. அதனால இப்போ நீங்க கோர்ட்லாம் எடுத்தீங்கன்னா 2வது திருமணம், 3வது திருமணம், தேர்ட் மேரேஜ்.comலாம் வந்துருச்சு. அது போயிட்டே தான் இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறது ஒரு தனி டாபிக். ஆனா இப்போ நம்ம பேசக்கூடியது இப்போ இந்த ராசிக்கு கிரீன் ஃபிளாக் தரக்கூடிய மேரேஜ்ல கிரீன் ஃபிளாக் தரக்கூடிய ராசி. ஓகே சார். கண்டிப்பா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படியா இதெல்லாம் இருக்குமா அப்படின்றத உங்களுக்கு யோசனையா இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ரெட் ஃபிளாக் இன் லவ், அப்புறம் ரெட் ஃபிளாக் இன் மேரேஜ், அப்புறம் கிரீன் ஃபிளாக் இன் லவ் அண்ட் மேரேஜ் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா. இது நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, விழிப்புணர்வு. தவிர இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து இது எந்த ஒரு சமூக ஊடக வலைதளங்கள்லையும் பார்த்துருக்க கூடாத ஒரு கான்செப்ட் இது. கண்டிப்பா நல்ல செய்தியை மக்களிடையே சேர்ந்து சேர்ப்போம். சார், சிம்ம ராசி வந்து இவங்களை லவ் பண்ணா அப்படின்னு இருக்கிற அந்த கிரீன் ஃபிளாக் ராசிகள். நம்பர் 1 தனுசு. லவ்வுக்கு சிம்மத்துக்கு ஏற்ற ராசி தனுசு, அதுக்கு அடுத்தது மீனம். இது ரெண்டு ராசியும் சிம்மத்துக்கு லவ்வுக்கு பர்ஃபெக்டா ஒத்து வரும். அதுல வந்து கண்டிப்பா கிரீன் ஃபிளாக் தான். ஏன்னா சிம்மம் வந்து டாமினேட்டிவான ராசி, தனுசும் மீனமும் சப்ரசிவா முதல்ல இருந்து அப்புறம் சிம்மத்தை டாமினேட் பண்ணக்கூடிய ராசிகள். ஆனால் ரெண்டுமே ஒத்து வரும். ஓகே. ஸோ அட்ராக்ஷனும் வந்து ரெண்டு பேருமே. அட்ராக்ஷன் என்பது மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் இருக்காது. அட்ராக்ஷன் என்பது சிம்மத்துக்கும் தனுசுக்கும் தான் இருக்கும். சிம்மத்துடைய 8ஆம் இடம் வந்து மீனம். மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் அட்ராக்ஷன்லாம் இருக்காது. இனிஷியலா கொஞ்சம் இருக்கும், லாங் டேர்ம்ல இருக்காது. ஆனால் தனுசுக்கும் சிம்மத்துக்கும் அப்படியே கனப்பொருத்தம், லைஃப் லாங் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ இவங்க மேரேஜ் பண்ணிக்கிற கிரீன் ஃபிளாக் ராசிகள் என்னென்ன சார்? இப்போ சிம்மத்துக்கு மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய கிரீன் ஃபிளாக் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக வர்றது நம்ம தனுசு தான் சொல்லணும். கண்டிப்பாக தனுசு வந்து காதலுக்கும் வரும், கல்யாணத்துக்கும் வரும். ஆனால் அதில் சில பிரச்சனைகள் இருக்கு. தனுசுடைய காலகட்டங்கள், பிறப்பு ஜாதகம், அந்த தசாபுக்திகள் ரொம்ப முக்கியம். தனுசு பயணிக்கக்கூடிய நேரம் அது ரொம்ப முக்கியம். கரெக்டான நேரத்தில் தசாபுக்தியில் சிம்மமும் தனுசும் சேருவோம். இதில் பல தடவை சிம்மமும் தனுசும் காலம் மாறி சேருவாங்க. ஒன்று முன்னாடியோ இல்லை பின்னாடியோ. முன்னாடியும் நான் சொல்றது 16 வயசுல லவ் பண்றது, பின்னாடி நான் சொல்றது 40 வயசுக்கு மேலே லவ் பண்றது. சார், அது தப்பா இருக்கு சார். எது தப்பா இருக்கு சொல்லுங்க. இல்ல சார், 40 வயசுக்கு மேல வந்து கல்யாணம் பண்ணாம இருப்பாங்கன்றது இப்ப வேணா இருக்கலாம், பட் அந்த காலத்துல அப்படி இல்ல சார். புரியல. 40 வயசுல கல்யாணம் பண்ணாதவங்க அந்த காலத்துல இருக்கிறது ரொம்ப கம்மி. கல்யாணம் பண்ணதை பத்தி பேசல, கல்யாணமாய் மனமுறிவு ஆனவங்களை பத்தி பேசுறேன்.
தேங்க்ஸ் சார். நீங்க முதல்ல இந்த சமுதாயத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா 15 வயசுல இருக்கவங்க தான் காதலிக்கணும், 20 வயசுல இருக்கவங்க தான் காதலிக்கணும், 25 வயசுல இருக்கவங்க தான் காதலிக்கணும். இதுதான் சட்டம். சார் இது கட்டமைப்பு. யார் சொன்னது அப்படின்னு? இந்த கட்டமைப்பு எங்க எழுதியிருக்கு? முதல்ல காதல் அப்படிங்கிறதே இப்ப சொன்ன வயசு இருக்கு இல்லையா, 15, 20, 25, இதுல வர்றது காதலே கிடையாது. புரியுதுங்களா? இன்ஃபாக்சுவேஷன் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு இனக்கவர்ச்சி தான் அது. புரியுதுங்களா? எதிர்பாலினம் பார்க்க அழகா இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணும், இவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த சமுதாயத்துல தான் சொல்றோம் 40 வயசுக்கு மேல காதலே வரக்கூடாதுன்னு. நீங்க ஒரு சமுதாயம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை, சம மரியாதை, சம ஒதுக்கீடு, சம பங்கு இருந்தால்தான் அந்த சமுதாயம் ஸ்டெபிளைஸ்டா இருக்கும். புரியுதுங்களா? 1000 மைக்கை பிடிச்சி பேசலாம், அரசியல் பேசலாம், அதை பேசலாம், இதை பேசலாம். நீங்க பெண்களை வந்து 3 வயசு குழந்தைய கற்பழிப்பேன், 60 வயசு பாட்டியை கற்பழிப்பேன், எந்துதான் உலகத்திலே கலாச்சார நாடுன்னு சொன்னீங்கன்னா நான் சிரிக்கிறதா நீங்க சிரிக்கிறதா? நம்மளை பார்த்து வெள்ளக்காரன்லாம் சிரிக்கிறான். ஃபைன் சார். ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்லைங்க, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இங்க யார் சொன்னது 25 வயசுல தான் காதல் வரணும்னு? அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. 40 வயசுலயும் காதல் வரும், 50 வயசுலயும் காதல் வரும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் தவறு அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும். எல்லாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்றோம். எப்படின்னா, நம்ம ஒரு சேர்ல உட்காந்துருப்போம், கீழே படுத்திருக்கிறவனோட பசியை நம்ம ஜட்ஜ் பண்றோம், இல்லாதப்பட்டவனோட வறுமையை நம்ம ஜட்ஜ் பண்றோம். இவன் இப்படிதான் இருக்கணும். நீ பசியோட இருந்தியா? உனக்கு பசியோட இருக்கிற அருமை தெரியுமா? அப்ப நீ ஜட்ஜ் பண்ணலாம். உனக்கு எதுவுமே தெரியாம கீழே வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களை 10 மணிக்கு மேல சீட்டாடினா, தெருவில் சீட்டாடினா தப்பு, அதே கிளப்பில் ஆடினா கரெக்ட். அப்ப நான் ஒரு வெளிப்படையா ஒரு கேள்விக்கு கேளுங்க. 40 வயசு எனக்கு என் புருஷனோட ஒத்து வரல, அப்ப நான் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அது கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு லவ் பண்ணலாம், தவறே கிடையாது. அதுல ஒரு தவறும் கிடையாது. விவாகரத்து செய்து லீகலா இன்னொருத்தரை மனம் முடிக்கிறதுங்கிறது தவறே கிடையாதுங்க. யார் சொன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கணவர் தான் கரெக்டு அப்படின்னு யார் சொன்னா? இல்ல ஒரு ஆணுக்கு வந்து ஒரு மனைவி தான் கரெக்டுன்னு யார் சொன்னது? இப்போ ஒத்து வரல, குடிகார கணவர் சந்தேகப்படுறாரு, அடிக்கிறாரு, இல்லீகல் பிஸ்னஸ் பண்றாரு, என்ன பண்ணுவாங்க? ஓ, கலாச்சாரம் சொல்லிருச்சு, என்னை கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கிறது கரெக்டா? அப்படி அவங்களுக்கு போதிச்சது யாரு? இதுதான் கரெக்ட், இதை நீ நம்புன்னு சொன்னது யாரு? எங்களை மாதிரி ஆளுங்க அதை சாட்டையால் அடிக்க தான் வந்திருக்கும். தவிர அதே தான் ஆணுக்கும். நீங்க திருமண வாழ்க்கை என்பது ஒரு ஜெயில் இல்லை, அது மன வாழ்க்கை. வந்து யாருமே சந்தோஷமா நிம்மதியா இல்லாத வரைக்கும் அந்த வாழ்க்கையை வாடுறதை விட ஒரு முட்டாள்தனம் கிடையாது. இப்போ வந்து சிம்ம ராசி, நீங்க வந்து இந்த கிரீன் ஃபிளாக் வந்து சொல்லிட்டீங்க. அப்போ ரெட் ஃபிளாக் சிம்மத்துக்கு லவ்ல ரெட் ஃபிளாக்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சிம்மத்துக்கு முதல் ரெட் ஃபிளாக் வந்து கும்பம். கும்பத்துக்கும் பல ராசிக்கும் ஆகாது, பஞ்சாயத்து இருக்கு. அதில் சிம்மத்தோட ஆகவே ஆகாது கும்பத்துக்கு. சிம்மத்துக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நெகட்டிவாக பேசுறது, குத்தி குத்தி போக் பண்ணி நாக் படுறது, பழசை பற்றி பேசுறது சிம்மத்துக்கு பிடிக்காது. என்ன வேணா பிரச்சனை, நீயும் மறந்துடுறேன் நானும் மறந்துடுறேன், 2 பேரும் சமாதானமாக போயிடலாம், இது சிம்மத்துக்கு ஒத்து வரும். நீங்கள் சிம்மத்துக்கிட்ட ஒரு தடவை சமாதானம் பட்டு பின்னாடி வந்து 1942 ஆகஸ்ட் 11ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு நீ இதை பேசுறேன்னு சொன்னீங்கன்னா சிம்மம் வந்து கர்ஜிக்கத்தான் செய்யும். ஸோ வெறும் கும்பம் மட்டும்தானா? கும்பம் முதல் ரெட் ஃபிளாக். சிம்மத்துக்கு இன்னும் பிடிக்காத ஒரு ரெட் ஃபிளாக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே வந்து கிட்டத்தட்ட விருச்சிகத்திலையும் சிம்மத்துக்கு பிரச்சனைகள் இருக்கு, பங்கீடு பிரச்சனைகள்லாம் இருக்கு. 4ஆம் இடம் சொன்னாலும் கூட விருச்சிகத்துக்கும் சிம்மத்துக்கும் கூட ஆகாது. விருச்சிகம் டூ மச் எமோஷனல், சிம்மம் எமோஷனல், விருச்சிகம் டூ மச் எமோஷனல். இது ரெண்டும் ஒத்து வராது. 2 பேரும் கண்ணீர் விட்டு கதறி பண்ணிட்டே இருந்தா குடும்பத்தை யாரும் நடத்துறது? ஸோ லவ்வுக்கு எப்படி சொல்றீங்க? அப்போ மேரேஜுக்கு எது சார்? சிம்மத்துக்கு ரெட் ஃபிளாக், மேரேஜுக்கு ரெட் ஃபிளாக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடியது கும்பம் தான். லவ்வாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும். அடுத்த ரெட் ஃபிளாக் சிம்மத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிஷபம் வந்து சிம்மத்துக்கு ஆகாது, பல பேருக்கு தெரியாது. ரிஷபம் முதல்ல வந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கும், டாமினேட் பண்ணுற சிம்மத்தை ஒத்துக்கும். மறுபடி வந்து அடிக்கும் போது வேகமாக அடிக்கும், ஒரே அடி அடிக்கும், அதில் சிம்மம் கவுந்து விழுந்துடும். ரிஷபம் வந்து காலை மாடுங்க, ஒரு குத்துச்சுன்னா சிம்மம் குடல் வெளியே வந்துடும் சிங்கத்துக்கு. ஆனால் முதல்ல குத்தாது, பொறுமையாக இருக்கும், அடி வாங்கிக்கும் 10 அடி, 11ஆவது ஒரு அடி அடிக்கும், அதோட சிங்கம் அவ்வளோதான் காலி. அதனால இதுதான் சிம்மத்தில் உள்ள ஆணுக்கும் ரிஷபத்தில் உள்ள பெண்ணுக்குமான வித்தியாசம். ஃபைன் சார். இப்போ சிம்மத்துக்கு வந்து சூப்பர் கிரீன் ஃபிளாக். கண்டிப்பா நான் சிம்மத்துக்கு சூப்பர் கிரீன் ஃபிளாக்னா துலாம் அண்ட் தனுசு ரெண்டுத்துக்கும் பாதி கொடுப்பேன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒருத்தம காம்பினேஷன். இந்த தனுசு அண்ட் சிம்மம் வந்து ஒரு எபிக் சாப்டர் அது. அதே மாதிரி துலாம் அண்ட் சிம்மம் வந்து ஒரு எபிக் சாப்டர்.
அது நல்லா போகும். ஜென்சி, ஜென் ஆல்ஃபா அவங்களுக்கு வந்து எந்த ராசிகள் இவங்க வந்து லவ் பண்ணா கரெக்டா இருக்கும்? முக்கியமா அப்புறம் கல்யாணம், அதாவது லவ் கல்யாணம் அப்படின்றத நீங்க சொல்வீங்களா சார்? ஆமாம்மா, அருமையான கேள்வி கேட்டீங்க. லவ்வும் காதலும் கல்யாணம் என்பதும் டோட்டலி வேற சப்ஜெக்ட் ரெண்டும். இது மக்களுக்கு ஆமாம்மா, லவ் வேற கல்யாணம் வேற, புரியுதுங்களா? சார் தப்பாயிடாதா சார் என்ன இப்படி தப்பு? பேசினா? லவ் வேற கல்யாணம் வேற அப்படின்னு அதாவதுமா, இன்னைக்கு நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள்ல தம்பதியர்கள் எடுத்து கேட்டிங்கன்னா 100 கல்யாணம் நடக்குது காதல் திருமணம்னு வச்சுங்க. அதில் 100ல் கேட்டிங்கன்னா 98 பேர் சொல்லுவாங்க இந்த கல்யாணம் காதல் திருமணம் தான், இதுக்கு முன்னாடி நான் காதலிச்சு தோத்து போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆணும் சொல்லுவாங்க, பெண்ணும் சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஜென்சி, ஒரு ஜென் ஆல்ஃபா ஒருத்தரை காதலிச்சேன் அவங்களையே திருமணம் முடிச்சேன்னு சொன்னால் லட்சத்தில் 2 பேர் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, லட்சத்தில் எப்பயுமே இருப்பாங்க. ஆனால் 99,000 பேர் 2 காதல் 3 காதல் அதுக்கு பிறகுதான் திருமணம் பண்றாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. இதுல தப்புன்னு நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தப்புனா ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தரை காதலிக்கிறது தப்பு. நீங்க ஜோசியர் தானே சார்? இல்ல நீங்க சைக்காலஜிஸ்ட் மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கரெக்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நான் சொல்றத கவனமா கேட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த ஈஸியா தவறா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய ஊர்ல நிறைய இருக்கு. ஒரே ஒரு நேரத்துல 2 பேரை காதலிக்கிறது தப்பு. அது தவறான விஷயம். ஒரு காதல் முறிவடைஞ்ச பிறகு, ஒரு திருமணம் முறிவடைஞ்ச பிறகு மறுமணம் செய்யணும்னு சட்டமே சொல்லுது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எங்க சட்ட ரீதியா காதல் பண்ணும்போது ஒரு காதல் முறிவடைஞ்ச பிறகு இன்னொரு காதல் பண்ணக்கூடாதுன்னு எந்த தார்மீக சட்டத்துல இருக்கு, எந்த இந்திய அரசியல் சட்ட அமைப்புல இருக்கு? இல்லதான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி இங்க நமக்கு மனசாட்சின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா உங்க ரூட்லயே வரும். ஒரு காதல் ஒருத்தங்க பண்றாங்க, அந்த காதல் தோல்வி அடைஞ்சிட்டா வாழ்க்கை முழுக்க யாரையுமே கல்யாணம் பண்ணாம அவங்க தனியாவே இருந்து மரணிக்கணும்ன்றீங்க. இல்ல சார், நான் அப்படி மீன் அப்ப பண்ணல. எதை தான் சொல்ல வரீங்க? இல்ல லவ் வேற, இந்த ராசி வந்து லவ்வுக்கு பொருந்தும். ஆனா இந்த ராசி வந்து லவ்வுக்கு பொருந்தாது, கல்யாணத்துக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்றது இது எப்படி சார் அது? அது நம்ம practical ஆ ஒட்டுமொத்த சொல்ல ராசின்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்றது இந்த ராசியில் இருக்கக்கூடிய 70% பேரை சொல்லும். ஒரு 30% விதிவிலக்குகள் இருக்கும். இப்ப மிதுன ராசியை காதலிக்காதீங்க நான் சொல்றேன்னா எல்லா மிதுன ராசியும் தப்பானவங்க நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பெருவாரியான ஒரு கணிசமான அளவு 65% அங்க தவறு இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதனால மிதுன ராசி தப்புன்னு சொல்ல, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம சொல்ல வர இந்த ப்ரோக்ராம்ல ரெட் ஃபிளாக் கொடுக்கக்கூடிய ராசிகள்லாம் கண்டிப்பா நீங்க காதலிக்கவே கூடாது, கல்யாணமே பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்த ராசிக்கும் அல்ல, அந்த ராசியில இருக்கக்கூடிய கணிசமான தொகையில இருக்கவங்க. ஃபைன் சார். சோ அப்போ இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கா சார்? எல்லாத்துலயுமே வந்து விதிவிலக்குகள் இருக்கு. ம். நம்ம வந்து விதியை பத்தி பேசலாம், விதி விலக்குகளை பத்தி நம்ம பேசல. சரி, பொருந்தாதுன்னு சொல்றீங்க. மேரேஜுக்கும் அந்த மாதிரி இந்த ராசியும் இந்த ராசியும் பொருந்தாதுமா அப்படின்றும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது தெரியாதனால தான் பல விவாகரத்து வழக்குகள் இன்றைய குடும்ப நல நீதிமன்றங்கள்ல காத்துட்டு இருக்கு. சார் இப்போ லவ்ன்றது வந்து ஒரு தானா வர ஒரு விஷயம் தானே. நான் போய் உங்ககிட்ட நீங்க என்ன ராசின்னு போய் கேட்க முடியாது இல்ல சார்? சுருக்கமா சொல்றேன், நீங்க ராசியெல்லாம் பார்க்கல, லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன இதுக்காக நீங்க வந்து அதை திருமணத்தை நீங்க விவாகரத்து பண்றீங்க? நான் கேட்குறேன், உங்களை வழியே கேட்குறேன், உங்க வழியில வந்து கேட்குறேங்க. நீங்க எதுக்கு நீங்க தெரிஞ்சுதான் லவ் பண்றீங்க? இதுதான் ஆண் இதுதான் பெண் தெரியும், என்னதுக்காக நீங்க குடும்ப நல நீதிமன்றத்தை விவாகரத்து பண்றீங்க? அப்படின்னா நீங்க யாரு? முட்டாளா இல்ல கெட்டவங்களா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். பொருந்தல அப்படின்றது ஒரு ஃபீல் ஆகுது ஏடா, இந்த ரெண்டுத்துல ஒண்ணுதானே இருக்க முடியும். நீங்க ஒண்ணு பொருந்தல முட்டாளா இருக்கணும். சார். அப்புறம் பொருந்தல இல்லம்மா, அப்படின்றது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க காதலிச்சு ஒருவரை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்றீங்க. திருமணத்திற்கு பிறகு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ அவரை விவாகரத்து பண்றீங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க முட்டாளா இல்ல கெட்டவங்களா? இது ரெண்டு தவிர 3வது ஆப்ஷன் இருக்க முடியாது. நீங்க சொல்றபடி பார்த்தா. எங்கயாவது ஒரு இடத்துல இவங்க வந்து சரியாயிடுவாங்க இல்லம்மா, அப்படின்னு நீங்க சொல்றபடி பார்த்தா. அதான் சார் என்னோட இதுலயே நானும் சொல்றேன் சார். எங்கயாவது ஒரு இடத்துல இவர் மாறுவாரு, இல்ல இவங்க மாறுவாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம், பொறுத்துக்கிட்டு போலாம். அப்புறம் ஏன் விவாகரத்து பண்றீங்க? நீங்க தானே நம்புறீங்க மாறுவாங்கன்னு. அப்புறம் எதுக்கு விவாகரத்து பண்ணணும்? இதெல்லாம் நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். என்னுடைய பிலாசபியில இது கிடையவே கிடையாதுங்க. காதலும் மறுபடி வரும், அது நியாயம், அது தவறு இல்ல. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும், அதுக்காக சொல்றேன். 2வது காதல் 3வது காதல் 4வது காதல் தப்பே இல்லை. உங்களுக்கு குற்ற உணர்ச்சி தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? ஒரே காதல் இருக்கும் போது தான் நீங்க பேரலல் லவ் பண்ணவே கூடாது.
ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க, ஒருத்தர் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மன உளைச்சலோடயே ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவருக்கு அந்த ரைட்ஸும் இல்லை, ப்ரிவிலேஜஸும் இல்லை. பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாருக்குமே நிம்மதியாக வாழ்றதுக்கான ரைட்ஸு அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு. இதில் கலாச்சாரம் தலையிடவே முடியாது. அந்த கலாச்சாரத்துக்கு உரிமையே கிடையாது. முதல்ல இதை கலாச்சாரம்னு இணைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். பயாலஜி அண்ட் கல்ச்சர் போத் டசன்ட் கோ டுகெதர். நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஃபிசியாலஜி, பயாலஜி அண்ட் கல்ச்சர், அதுக்காக நான் வந்து கலாச்சாரத்துக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. நியாயமான மனித உணர்வுகளை இந்த சமுதாயத்தில் இதை தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க பாருங்க, அந்த எண்ணத்தை எதிர்க்கிறோம். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு மனிதன் காதல்லையோ திருமணத்திலேயோ தோத்துட்டா அவன் தனியா இருந்து செத்து போயிடணும். அதான் நீங்க சொல்றீங்க. மறைமுகமா குலாப் ஜாமுன் மேல வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு அது மேல முந்திரி பூவை தூவி எல்லாம் பண்றீங்க. அப்ப சூப்பர் கிரீன் ஃபிளாக் அப்படின்ற மாதிரி எந்த ராசிகளுமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க நிறைய குழப்பறீங்க. எப்படின்னா குழப்பிக்கிறீங்க. சூப்பர் கிரீன் ஃபிளாக்ன்றது நியர்லி பாசிபிள்னு சொல்றோம். அதாவது இந்த ராசியும் இணைந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றோம். 65-70% நல்லா இருக்கும்னு சொல்றோம். 30% இதே ராசியில் உள்ளவங்க சேர்ந்தாலும் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருப்பாங்க. அதான் நம்ம சொல்ல வரோம். சமுதாயத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மிடில் ஏஜ் பீப்புள், எஸ்பெஷலி 30லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு. எல்லாருக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமா ஆண்கள் 2 பேருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. காதல்ல தோத்துட்டாலோ கல்யாணத்துல தோத்துட்டாலோ நம்ம இன்னொரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கலாமா, அது கரெக்டாங்கிற கேள்வி மறைமுகமா சப்ரஸ்டு எமோஷனா வெளியில வேற விதமா கெடுதலா வெளியே வருது. சமுதாய கட்டமைப்புன்றது ஒரு இது இருக்கு. என்ன சமுதாய கட்டமைப்புன்னு சொல்லவே மாட்டீங்க, டெர்மினாலஜி மட்டும் சொல்றீங்க. நான் எவ்வளவு தெளிவா பேசுறேன். நான் எல்லாத்தையும் புட்டு உடைச்சு கிளீனா பீஸா பேசுறேன். நீங்க என்ன சமுதாய கட்டமைப்புன்னு சொல்ல மாட்டோம். என்ன கட்டமைப்புங்கிறது எதுனா சமுதாயத்துக்காக தானே அந்த கட்டமைப்பு. சமுதாயத்தில் இருக்கிற 5000 பேர் இருக்கான், அதுல 4500 பேர் செத்து போயிட்டான். 500 பேர் கட்டமைப்பு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. அதனால கட்டமைப்புங்கிறது மனிதன் வாழ்க்கைக்கு காலம் மாறும் போது அதோடைய நேரமும் நிழலும் சூழலும் மாறும். ஃபைன் சார். இப்போ நீங்க சொல்ற இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் மக்கள்கிட்டயே நம்ம விட்டுடலாம். இப்போ சுருக்கமா ஒரு கேள்வி சொல்லி முடிக்கிறேன். 1980களில் எப்ப எல்லாரும் தூங்க போவாங்க தமிழ்நாட்டில்? இரவு எத்தனை மணிக்கு தூங்க போவாங்க? 7:30 மணிக்கு பெட்டுக்கு போயிடுவாங்க. 7:30 மணிக்கு டிவியில் செய்திகள் வரும். சோபனா ரவின்னு வாசிப்பாங்க, வரதராஜன் வாசிப்பார் தூர்தர்ஷனில், தமிழ் செய்திகள் வாசிப்பாங்க. அதோட எல்லாம் தூங்க போயிடுவாங்க. 8 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் கொரட்டை சத்தம் கேட்கும், ரோடே ஜில்லோன்னு இருக்கும். இன்னைக்கு போய் 8:30 மணிக்கு பாருங்க. சார் 8:30 மணிக்கெல்லாம் எப்படி சார்? அதுதான் நடந்தது. கேட்டு பாருங்க. 80s மில்லினியல் கிட்ஸை கேட்டு பாருங்க. 8:30 மணிக்கு டோட்டல் சிட்டி அப்படியே இதுக்கு போயிடும். 9 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறவங்க மட்டும் அங்கங்க 1-2 பேர் பார்க்கலாம், ரிக்ஷா ஓட்டுறவங்கள பார்க்கலாம். இதுதான் 80களுடைய வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க, 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு தூங்குறாங்களா? 8:30 மணிக்கு விட்டுடுங்க. 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30 போய் அண்ணா நகரில் பாருங்க. அண்ணா நகரில் 1:30 மணிக்கு போங்க. எத்தனை உணவு விடுதியில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து தன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இது ஜாலின்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஹெல்த்தை விட்டு 40 வயசில் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலில் விடுறதுக்காக காத்திருக்கக்கூடிய எத்தனை யூத் இருக்காங்க தெரியுமா? ஜென் சி அண்ட் ஜென் ஆல்ஃபா. ஃபைன் சார். ரொம்ப அழகா எல்லா ராசிகளுக்கும் எது பொருந்தும் எதுவும் பொருந்தாது, முக்கியமா லவ் அண்ட் மேரேஜ் இந்த மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கூட நிறைய கேள்விகள் ஆரம்பத்தில் ரொம்ப டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப அழகா எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.